என் பாசத்திற்குரிய சகோதரர்களே, நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்ய வேண்டும். எனக்கென்று ஒரு ரப் இருக்கிறான். அந்த சோதனையில் நீங்கள் பயணிக்கிறீர்களே, ஆனால் நோயிலே நீங்கள் பயணிக்கிறீர்கள், குழந்தை இல்லாமல் நீங்கள் பயணிக்கிறீர்கள், அல்லது உங்கள் குழந்தைக்கு நோயோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள், வல் யகீன், ஒரு நம்பிக்கை வேண்டும். இரண்டாவதாக, எனக்கு ஒரு ரப் இருக்கிறான், கண்டிப்பாக எனது ரப் எனது சோதனையை நீக்குவான் என்ற நம்பிக்கை வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெரும் சகோதரர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நம்புகிறோம் என்பதாக, வெறும் நாவளவில் மட்டும்தான். எப்படி இந்த உலகத்தில் ஒரு மருத்துவனை எப்படி மக்கள் பார்ப்பார்களோ அதுபோலத்தான் இன்றைக்கு ரப்பை பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லாவிட்டால், ஒரு ஆணுக்கு குழந்தை இல்லாவிட்டால் 10 வருடம் பிரார்த்திக்கிறான், 20 வருடம் பிரார்த்திக்கிறான். அந்த பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து கர்ப்பப்பையை நீக்கிவிட்டால், அந்த குழந்தை அந்த பெண் மாதவிடாயினுடைய காலத்தை தாண்டிவிட்டால் ஏதாவது ஒரு பெண் பிரார்த்திக்கிறார்களா? என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களினுடைய ரப்பை உலகத்தினுடைய சாதாரண மருத்துவனாக நாங்கள் பார்க்கிறோம். வல் யகீன், இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் முதலில் பொறுமை காக்க வேண்டும். இரண்டாவதாக, என் ரப்பு கண்டிப்பாக எனக்கு விடியலை வைத்திருக்கிறான். அலைஸ சுப்ஹு பிகரீப், குர்ஆன் பேசுகிறது, அதிகாலை மிக சமீபத்தில் இருக்கிறது, விடியல் மிக சமீபத்தில் இருக்கிறது. உனக்கான ஒரு விடியலை அல்லாஹ் கண்டிப்பாக வைத்திருப்பான். என் ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்று முதலில் நாங்கள் நம்ப வேண்டும். எங்கள் ரப்பு யார்? எங்கள் ரப்பு யார்? இந்த உலகத்தினுடைய மருத்துவர்களா? எங்கள் ரப்பு யார்? நெருப்பு குண்டத்தில் அமர வைத்து சுவாசிக்க வைத்து அதே உடலோடு வெளியே கொண்டு வந்தவன் எங்களினுடைய அல்லாஹ். எங்கள் ரப்பு யார்? அலைகள் அடித்து மூழ்கடிக்கக்கூடிய கடலை பாதையாக ஆக்கி மூசாவை பாதுகாத்தவன் எங்களினுடைய அல்லாஹ். எங்கள் ரப்பு யார்? ஆண் இருந்தால் மட்டுமே குழந்தை தரிக்க முடியும் என்ற உலகத்தினுடைய யதார்த்தத்தை மாற்றி அமைத்து ஆணினுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் மரியமினுடைய வயிற்றிலே அழகான ஈசாவை கொடுத்து அழகு பார்த்தவன் எங்களினுடைய அல்லாஹ். எங்கள் ரப் கத்தி என்று சொன்னாலே அறுக்க மட்டுமே தெரிந்த கத்திக்கு இஸ்மாயிலினுடைய கழுத்தை அறுப்பதற்கு பதற வைத்தவன் எங்களினுடைய அல்லாஹ்.